என்ன காரியம் பண்ணணுமோ பண்ற. இது என்னன்னா சரணாகதி லட்சணம். சரணாகதி சரணாகதின்னா என்ன? நமஸ்காரம் பண்றது இல்ல, அது மனசார்ப்பணம் பண்றது. அதுக்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அதை முழு மூச்சா 100% பண்ண. கிருஷ்ண ஹிருதயத்தை ஜெயதேவர் சொல்றார். இந்த குழல்ல பாட்டு வாசிக்கலையா கிருஷ்ணன், பின்ன என்ன பண்றான்னார் ஜெயதேவர். நீ பிரியமா இருக்கணுங்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் சொல்லு, எல்லாம் பண்றேன். தத்ர மம ஹிருதயம் அதியத்னம். அதியத்னம் உன்னுடைய பிரியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு முழு மூச்சாக நான் என்ன காரியம் பண்ணணுமோ பண்றேன். இது என்னன்னா சரணாகதி லட்சணம். அனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யசீதி விஸ்வாசா கோப்திருத்வ வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. சரணாகதி சரணாகதின்னா என்ன? நமஸ்காரம் பண்றது இல்ல, அது மனசார்ப்பணம் பண்றது. அந்த சரணாகதி லட்சணத்தில் முதல் லட்சணமே ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா. பகவான் நமக்கு வேணும், அவனுடைய கிருபை வேணும். அதுக்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அதை முழு மூச்சா 100% பண்ணணும். அனுகூல்யஸ்ய சங்கல்பா அப்படின்னு. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், நமக்கு பகவத் பிராப்திக்கு எதெல்லாம் இடைஞ்சல் இருக்கோ அதெல்லாம் தியாகம் பண்ணிடணும். அவன் வேணுங்கிறதுக்கு முயற்சி, அவன் நமக்கு கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலோ அந்த இடைஞ்சல்களை தியாகம் பண்ண. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான. இது பகவத் சரணாகதி பண்றதுக்கு உள்ள குவாலிஃபிகேஷன். கிருஷ்ணன் சொல்றான், நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் இந்த காரியங்கள்லாம் பண்றேங்கிறார். தத்ர மம ஹிருதயம் அதியத்னம். வேற என்ன பண்ணணும்னா, நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லுடதி தரணி சயனே ராதே பகு விலபதி தவனா ராதே தவ வீர வனமா. பத்தாவது அஷ்டபதியிலேயே கிருஷ்ணன் ராதா விரகத்தில் எப்படி இருந்தாலும் சொல்லிவிட்டார். கிருஷ்ணனை வர்ணிச்சா நீலமேக சாமளவர்ணம் பீதாம்பரதாரி வைஜெயந்தி வனமாலாதரன் பருகாபீடம் நடவரவ புகுநாதன திருப்தியா இருக்கு. அந்த கிருஷ்ணன் லுடதி தரணி, கல்லும் முள்ளும் இருக்கிற அந்த பிருந்தாவனத்தில் யமுனா தீரத்தில் அங்க பிரதட்சணம் பண்றானா. ராதை இல்லை, ராதை தாபப்படுறாளே, ராதை தாபப்படுறாளேன்னு ராதையை நினைச்சு உருகி பகு விலபதி தவனா புலம்பரானா. ராத பேரை சொல்லி சொல்லி அப்படிங்கிறார் ஜெயதேவ். இதான் தத்ர மம ஹிருதயம் அதியத்னம். அதியத்னம், நீ எனக்கு வேணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். புல்லாங்குழல் வாசிக்கிறேன். குழல்ல எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, கீர்த்தன் தியாக பிரம்ம கீர்த்தனம் மாதிரி ஏதோ கீர்த்தனம் வாசிக்கிறான்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் சொல்றான், கிருஷ்ண ஹிருதயத்தை ஜெயதேவர் சொல்றார். இந்த குழல்ல பாட்டு வாசிக்கலையா கிருஷ்ணன், பின்ன என்ன பண்றான்னார் ஜெயதேவர். நாமசமேதம் கிருத சங்கேதம் வாதயதே மிருதுவே. மிருதுவே இந்த குழல்
குழல் இருக்கே, குழல் இனிது, யாழ் இனிதுன்னா தமிழ்ல ரொம்ப மிருதுவா குழல். அந்த மிருதுவான குழல்ல கீர்த்தனம் என்ன, கீர்த்தனம் கிடையாது, ராதே ராதே ராதேன்னு ராதா நாமத்தை தான் பல ராகங்கள்ல இசைக்கிறானா. அதுவும் எப்படின்னா மிருதுவே, மிருது வேணும் இல்ல, ராதா நாமத்தை மிருதுவா சொல்ற. நான் ராதா நாமத்தை போட்டு அடிச்சு வேதம் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. அது மிருதுவான நாமம். ராதான்னு நாலாவது தேங்கிறத கூட அழுத்தாம தான் சொல்லுவா. ஒரு சாயை தான் தெரியும். ராதை எவ்வளவு மிருதுவோ அவ்வளவு மிருதுவா ராதா நாமம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.